புளியங்கா ஏதாவது ஒன்று வெள்ளக்கார பேர் வச்சா கிறிஸ்டியன் பேர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா உண்மையிலே சொல்றேன், சமஸ்கிருத பைபிளை படிச்சா, ஹிந்தி பைபிளை படிச்சா, அது ஹிந்தி பைபிளை வாசித்துட்டே இருக்கும்போது தான் புரியுது நாம இந்திய தமிழ் மண்ணுக்குள்ள ஏன் பகைக்கப்படுறோங்கிறதே. தமிழை நம்மளை பார்த்தா வேற மாதிரி பார்க்கறான். ஒண்ணு வேண்டாம், எங்க போறீங்க? ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கடந்து போகிறோம். எதை கடந்து போறேன்? நடந்து தானே போறேன். அது என்னமோ தெரியலங்க, எல்லாரும் நடந்து தான் போறாங்க. கிறிஸ்டியன்ஸ் மட்டும் கடந்து போறாங்க. எதை கடந்து போறாங்களே தெரியல. கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நான் போகிறேன்னு சொல்றிய, விட்டுக்கிட்டு பரமேஸ்வரனை கும்பிட போறேன் அப்படி சொல்லி பாருங்களேன். இந்த பக்கத்து அத்த மாமி கூடயே வந்துருவா. அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு மாமிகிட்ட நான் கேட்குறேன், மாமி தெய்வானைங்கிற ஒரு பொண்ணு உயிரோடு இருக்கச்ச வள்ளி பின்னாடியே நம்ம முருக பரமாத்மா சுற்றி இருக்காருன்னு கந்த புராணம் சொல்லுது. இதெல்லாம் பரமாத்மா நிஜமா இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாரா? இது கதையா இல்லை நடந்த சம்பவமா? இது வரலாறா இருக்குமா? அப்படியே நடந்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு மோசமான பர்சனாலிட்டியை போய் கடவுள்னு சொல்ல முடியுமா? ஈஸ்வரனுக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியுமா? சத்த யோஜனை பண்ணி பாருங்க மாமி அப்படி சொன்ன உடனே, எனக்கு இதெல்லாம் தப்புன்னு தெரியும், இப்போ நான் மாமாட்ட சொன்னா மாமா டைவர்ஸ் பண்ணி விடுவாரோ இல்லையோ அப்படின்றாங்க மாமி. ஆக்சுவலா ஆக எல்லாம் ஒரு பயத்தோடு தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா வந்து, ஐயோ என் வீட்டுக்காரர் என்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறாரியா அப்படின்னாங்க. அதுக்கு நான் என்னமா பண்றது? ஐ எம் ஆல்ரெடி மேரீடு. இல்லையா, பிரிஞ்சு போன குடும்பத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து வைப்பீங்க, நிம்மதி வாழ்வு தரும் ஆலோசனை மையம்னு சொன்னாங்க. வெரி குட். உன் பேர் என்னமான்னு கேட்டேன். தெய்வானை. யார கடவுளை கும்பிடுறேன்னு கேட்டேன். முருகர். முருகத்தில் பொண்டாட்டின்னு கேட்டேன். 2. அது எசையா சொல்லுது கரெக்டா 2. ஏமா நான் தெரியாம கேட்கிறேன், நீ கும்பிடுற கடவுளுக்கு மட்டும் 2 பொண்டாட்டி இருக்கலாம், உன் புருஷனுக்கு கூடதா? அப்ப அந்த அம்மா கேட்கறாங்க, அப்பா இவன் பண்றது சரின்னு சொல்றீங்களா? கண்ணு, உன் புருஷன் பண்றது தப்புங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். அப்படி சொன்ன உடனே, அப்படி ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி சொன்ன உடனே அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், எது தமிழனுக்கு சொன்னாலும் பஞ்சா சொல்லணும் அப்படின்னு. சோதனை எப்படியாக நீங்கள் கிட்ட வாருங்கள் அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு இவனுக்கு புரியும்படியா பேசுனாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன் பிரதர். நம்ம உட்கார்ந்துக்கிட்டு ஷாலோம் சர்ச்சுன்னு பேர் வச்சா ஒரு பேரும் வரமாட்டான், நிம்மதி மையம்னா 10 பேர் வருவான். அது அவனுடைய ப்ராப்ளம் கிடையாது. தட் இஸ் அவர் மிஸ்டேக். நம்ம உட்கார்ந்துக்கிட்டு யாருக்கும் புரியாத மொழியில பேசிட்டு இருக்கிறோம். நாம இங்க ஸ்தோத்திரம்னு சொல்றோம், யாருக்கு புரியும்? யோசித்து பாருங்க. நன்றின்னா எல்லாருக்கும் புரியும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இது புரியணும் இல்ல? அப்ப அந்த அம்மா கிட்ட அப்ப அந்த அம்மா என்கிட்ட சொல்றாங்க,